அனைவருக்கும் காலை வணக்கம். நம் உடம்பில் 12 உறுப்புகள் இருக்குது, இன்டர்னல் ஆர்கனு. அதில் இன் யாங்குன்னு சொல்லுவாங்க அக்குப்ரெஷர் பிரகாரம். இந்த இன்னுன்றது குளிர்ச்சியான உறுப்புகள், யாங்கன்றது வெப்பமான உறுப்புகள். இது சூரிய உறுப்புகள், சந்திர உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இன்றைக்கி இந்த சந்திர உறுப்புகள் தான் குளிர்ச்சியான பகுதியில் இன்டர்னல் ஆர்கன் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா 1 நுரையீரல், 2 மண்ணீரல், 3 இருதயம், 4 சிறுநீரகம், 5 கல்லீரல். ஓகேங்களா? இந்த 5 உறுப்புகள் என்னென்ன பணிகளை நம்ம உடம்புல செய்துன்னு பார்ப்போம். நுரையீரல் எல்லாருக்கும் தெரியும், சுவாசம், அதாவது காற்றை உள் இழுத்து நமக்கு ஆக்சிஜனை கொடுக்க விரும்புது. அப்போது இது சுவாசத்தை சீர்படுத்தி காற்றின் மூலமாக கிடைக்கப்படும் உயிர் சக்தின்னு நமக்கு கொடுக்குது. ரெண்டாவது உடலில் திரவ வழிப்பாதைகளை ஒழுங்குபடுத்துது. நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, திரவ வழி, அந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்துது. மூணாவது தோலையும் உடலின் முடி வளர்ச்சியும் கட்டுப்பாட்டில் வச்சு நல்லா வளர்க்குறதுக்கு வழிவகுக்குது. இது நுரையீரலுடைய வேலை. ரெண்டாவது மண்ணீரல். மண்ணீரல் நம்ம உடம்புல ஒரு சக்தி சேகரிக்கிற பேட்டரி மாதிரி. நம்ம உடம்போட வர ஜீரண சக்தி எல்லாமே உடலில் மண்ணில் தான் போகும். ஏன்னா நம்மளுக்கு உடனே சக்தி தேவைன்னா மண்ணில் தான் சக்தியை கொடுக்கும். அப்போ சக்தியை சேகரித்து அதை கொண்டு செல்வது. அதை ரத்தத்தை கட்டுப்படுத்துதல். மூணாவது தசையின் செயல்பாட்டை அதுக்குள்ளே இயங்கி செய்கிற தசை செயல்பாட்டிலையும் கட்டுப்படுத்தி ஆக்கிரமித்தல். இந்த 3 செயல்களை மண்ணீரல் செய்து. அதுக்கு அடுத்த உறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரகம். சிறுநீரகம் போனதுனாக்கா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத திரவ கழிவுகளை ஃபில்டர் பண்ணி எடுத்து வெளியேற்றுது. அப்போது இந்த சிறுநீரகத்தில் பெற்றோர்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி உடலின் வளர்ச்சியும் இனவிருத்திக்கு நமக்கு தேவைப்படுது. பெற்றோர்களுக்கு கிடைக்கிற சக்தியை இந்த சிறுநீரகத்தில் தான் நமக்கு தங்கி இருக்குது. அப்புறம் மஜ்ஜைகளை உருவாக்குது எலும்பில். அதன் மூலம் மூளையை வளர்ச்சியடைய செய்தல், எலும்பின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தல், ரத்தத்தை உருவாக்குதல், இவ்வளோ வேலையை சிறுநீரகம் பங்கெடுத்துக்குது. அப்போ உடல் திரவங்களை அதோட லிமிட்டில் வச்சு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. நுரையீரல் மூலம் கிடைக்கிற காற்றின் உயிர் சக்தி கிரகித்து நல்லா பங்கிடும். அப்போது சிறு நல்ல ஃபங்க்ஷன் தான் நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இவ்வளோ விஷயங்களை நமக்கு சிறுநீரகம் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்லீரல், அதாவது லிவர் என்ன பண்ணுனாக்கா நம்ம உடம்புல ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி. நம்ம உடம்புல கழிவுகள் தங்காமல் எல்லாம் டீடாக்ஸ் பண்ணுறது இந்த லிவர் தான் பார்த்துக்குது. அப்போ ரத்தத்தை தூய்மைப்படுத்தி அதில் இருக்கிற தேவையில்லாத கெமிக்கலை எடுக்கிறது கல்லீரல் ரொம்ப முக்கியமாக அப்போது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சேமிக்குது. உயிர் சக்தியின் ஓட்டத்தை, அதன் தன்மையை முறையாக பராமரிக்கிறது, தசை நார்களை கட்டுப்படுத்தல், இவ்வளோ வேலைகளை நம்முடைய கல்லீரல் செய்யுது. அப்போ கல்லீரல் உங்களுக்கு வீக்கானவை பல பிரச்சனை உடம்புல வரும். ஸோ அது இதயத்தை பாதிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற உறுப்பு இதயம். இதயம் நமக்கு ரத்தத்தை பம்ப் செய்து உடல் எல்லா உறுப்புகளும் தசைகளுக்கும் திசுகளுக்கும் அனுப்பி சக்தி ஓட்டத்தை கொடுக்கறது வழிவகுக்குது. அப்போது இந்த இருதயம் ரத்தம் மற்றும் இரத்த குழாய்களை கட்டுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே ரத்தத்தை அனுப்புது. முன்னாடி மனதை சமநிலை வச்சுக்கிறது இந்த இதயம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது 5 பார்ட். இது இல்லாமல் இதய மேலுறைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பார்ட் இருக்குது. இதய மேலுறை தான் நம்ம மனசுன்னு வச்சுக்கோங்களேன். இது இதயத்தினுடைய இயக்கத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது இதய மேலுறை தான். அப்போது எத்தனை உறுப்புகள் சேர்ந்து நம்முடைய உடல் இதெல்லாம் குளிர்ச்சி தன்மை இருக்கிற உறுப்புகள். இது குளிர் சார்ந்த சக்தி ஓட்ட பாதையே நம்ம உடம்புல நிர்வகிக்குது. அப்போது இந்த உறுப்பு என்ன பிரச்சனைனா நம்மளுடைய குளிர்ச்சி தன்மையே சந்திர தன்மையை நிலைநிறுத்தும் தன்மை நம்ம உடம்புல பாதிக்குது. ஸோ அது நம்முடைய உடல் இயக்கத்துக்கு எப்படி வாததோஷத்தை வரும்போது அஃபெக்ட் ஆகுது, இல்லை உடல் இயக்கத்தை எப்படி பாதிக்கின்றது வரும் காலையில் பார்க்கும். இந்த காணொளி கண்ட நன்றி. தேங்க்யூ.